டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் திருமந்திரத்தை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திருமூலர் வரலாறு என்கிற அதிகாரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான பாடலை சிந்திக்க இருக்கிறோம். பாடல் எண் 79. இங்கே அவர் எப்படி இந்த ஞானத்தோடு பெரியவர்களோடு சேர்ந்திருந்து இந்த ஞானத்தை பெற்று எப்படி நான் மற்றவர்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். இந்த பாடல் 4 அடியிலையும் சேர்ந்திருந்தேன் என்று வருகிறது. பாடல் பாருங்கள். சேர்ந்திருந்தேன் சிவமங்கை தன் பங்கனை, சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தன் துறை, சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நிழலில், சேர்ந்திருந்தேன் சிவன் நாமங்கள் ஓதியே. அவர் பெரிய உண்மையை சொல்கிறார். அதான் இன்னும் திரும்ப நான் ஏன் வலியுறுத்துகிறேன்னா, ஏதோ திடீரென்று வந்தது இல்லை, இது ஏதோ ஒரு கற்பனையிலையும் எழுதலை. அவர் சிந்தித்து கேட்டதை ஞானத்தை வழங்குகிறார். முதல்ல சேர்ந்திருந்தேன், நான் யாரோடு இணைந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டேன். சிவமங்கை தன் பங்கனை, சிவமங்கையாக இருக்கிற உமையம்மை, பங்கன் கணவர். அப்போது சிவமங்கையோடு இணைந்திருக்கக்கூடிய அம்மையப்பராக அர்த்தநாரீஸ்வராக இருக்கிற அந்த இறைவனிடம் சேர்ந்திருந்தேன், அவரோடு இணைந்து பணிவாக இருந்து. எந்த இடத்துல, இப்போ அடுத்த இடத்த சொல்கிறார், யாரோடு இருந்து ஞானம் பெற்றார், எந்த இடத்துல ஞானம் பெற்றார், இது ரொம்ப தெளிவாக சொல்கிறார் திருமந்திரம். எந்த இடத்துல இருந்தேன்? சிவன் ஆவடு தன் துறை, திருவாவடுதுறையில். ஏன்னா அங்கே தான் சிவயோகி வந்து, முன்பே நாம் பார்த்தோம், அங்கே தான் பாம்பு தீண்டப்பட்டதால் இறந்து போன மூலன் உடம்பில் இவர் கூடு விட்டு கூடு பாய்ந்து மூலராக உயிர்த்தெழுகிறார். திருவாவடுதுறை அந்த இடத்த சொல்கிறார். அங்கே தான் நான் இறைவன் அருளை பெற்றேன். அந்த இடத்துல உட்கார்ந்து தான் திருமந்திரத்தை சொன்னேன். இடம் சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தன் துறை. அப்புறம் அந்த திருவாவடுதுறை, சரி சார், அந்த பர்டிகுலர் உங்கள் நாற்காலியை சொல்லுங்கள் சார், எந்த இடத்துல சார் உட்காந்து சொன்னீங்க இந்த திருமந்திரத்தை? அதை முன்னாடியில் சொல்கிறார். சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நிழலில். போதி மரம்னா அரச மரம். இப்போ திருவாவடுதுறைக்கு இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா அந்த பெரிய மகாலீஸ்வரர் கோயில் முன்னாடி பெரிய ஆலமரம் இன்றைக்கி இருக்குது. அது 2000 வருஷமாக இருக்கும் போல இருக்குது. அந்த ஆலமரத்து போதி மர நிழல், அந்த ஆலமரத்தை நிழலில் அங்கே கீழே உட்காந்து சேக்கிழார் கருத்துப்படி ஆண்டுக்கு ஒன்றாக 3000 ஆண்டுகள் வாழ்ந்து ஒரு பாடலாக 3000 பாடல் பாடியதாக சொல்கிறார். அந்த கருத்தை இவர் இங்கே சொல்கிறார். சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நிழலில். என்ன பண்ணார் அங்கே உட்காந்து? சேர்ந்திருந்தேன் சிவநாமங்கள் ஓதியேன். நாங்கள் சும்மா உட்காந்து இல்லை, அங்கே உட்காந்து சிவாய நம என்று சொல்லிக்கொண்டே இருந்து இந்த 3000 பாடலையும் நான் பாடினேன். இப்போ இந்த பாடலில் என்ன சொல்கிறேன்னா, நான் யாருக்கிட்டேருந்து ஞானத்தை பெற்றேன், எந்த இறைவனை நம்பி அங்கே இருந்தேன், எந்த இடத்துல இருந்தேன், திருவாவடுதுறையில் இருந்தேன். அந்த திருவாவடுதுறையில் எங்கே இருந்தேன், அந்த போதி மரம், அந்த அரச மரத்தின் கீழே இருந்து இந்த ஞானத்தை பெற்றேன். சிவருமான் நாமத்தை சொல்லியே பெற்றேன். சிவநாமம் என்பது 5 வகையாக பிரியும். அதை பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். 8ஆம் தந்திரம் அல்ல 9ஆம் தந்திரத்தில் நமச்சிவாயம் தூல பஞ்சாட்சரம், சிவாய நம சூக்கும பஞ்சாட்சரம், சிவய அதிசூக்கும பஞ்சாட்சரம், சிவ காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம், இதெல்லாம் விளக்கமாக பின்னாடி சொல்ல போகிறார். இதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேங்கிறார். இந்த முக்கியமான செய்தி போதி மரம்ங்கிறார். எனக்கு ஒரு போதி மரம் சொன்ன உடனே உங்களுக்கு புரியுது. போதி, புத்தர் பெருமானும் 6 ஆண்டுகள் புத்தகயாவில் போதி மரத்தின் கீழே இருந்து தான் ஞானம் பெற்றேன். போதி மரம் அரச மரம். இன்றைக்கி அந்த அரச மரம் கயாவில் இருக்குது. அது இந்த அரச மரம் என்பது தான் கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லும்போது மரங்களில் நான் அரசாக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். ஏதோ ஞானத்தோடு இந்த அரச மரம் தொடர்புடையதாக இருக்கிறது. திருமூலரும் அதைத்தான் சொல்கிறார். அந்த நாமங்களை சொல்லி கொண்டிருந்தேனுங்கிறார். அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக அவர் முதல் அடியில் என்ன சொல்கிறார், ரொம்ப முக்கியமான செய்தி. சிவமங்கை தன் பங்கனை. நான் முன்பே கூட சொல்லியிருக்கிறேன், இந்த அம்மையப்பர் கோலம் தான் அர்த்தநாரீஸ்வரர் கோலம், ரொம்ப தொன்மையான கோலம். திருவாசகத்தில் அவர் சொல்கிற இடங்கள்லாம் அம்மையப்பர் தான் சொல்வார். திருமந்திரத்தில் அதுதான் சொல்கிறார். இன்னும் அந்த அம்மையப்பருக்கு சிறப்பு. ஆனால் எல்லாரும் பார்க்குறாங்க, மக்கள்லாம் வணங்குறாங்க, ஆனால் அது என்னன்னு தெரியாமே போயிட்டுருக்காங்க. தெரிஞ்சதை சொல்கிறேன். திருவண்ணாமலை எல்லாருக்கும் தெரியும். கார்த்திகை மகா தீபம் எல்லோரும் லட்சக்கணக்கில் போகிறாங்க. என்ன பெரிய சிறப்பு,
எல்லா கேமராவும் காட்டுறாங்க. பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு. முதல்ல ஐயா ஒருவர் விநாயகப் பெருமான், அப்புறம் முருகப்பெருமான், அதுக்கப்புறம் அம்மை, அதுக்கப்புறம் பெருமான் ஒருவர். முடிஞ்ச உடனே கடைசி 5வது எல்லாம் அதுக்கு தான் காத்துக்கிட்டே இருப்பாங்க. தீபம் ஏற்றணும் கரெக்டாக வச்சுப்பாங்க. கடைசியாக அம்மையப்பர் வருவார். வந்து ஒரு ஆட்டம் ஆடி வந்த உடனே தீபத்தை காட்டுவாங்க. மலையிலே உச்சி தீபம் ஏற்றுவாங்க. அம்மையப்பரை அப்படி காட்டுவாங்க. அடுத்த செகண்ட் அம்மையப்பரை உள்ளே கொண்டு போயிடுவாங்க. வருஷத்தில் 365 நாளில் மகா தீபத்து அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அம்மையப்பர் வெளியே வருவார். வந்துட்டு பார்த்துட்டு அடுத்த நொடியில் உள்ளே போயிடுவார். அதுக்கப்புறம் வெளியே வர மாட்டார். இப்போ நல்லா நீங்கள் பாருங்கள், இது ரகசியம். திருவண்ணாமலையில் எல்லோரும் வந்தாங்கள்ல சாமி, எல்லோரும் குடிமத்தில் இருந்தாங்கள்ல, அவர் மட்டும் ஒரு நிமிடம் வந்துட்டு திருப்பி உள்ளே போயிட்டார். அதுக்கப்புறம் வரமாட்டார். மற்ற 4 பெருமக்களும் வெளிப்பிரகாரத்தில் வருவாங்க, வெளிச்சுற்று வீதிக்கு வருவாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஏன் தெருவீதி கூட வருவாங்க. ஆனால் அந்த அம்மையப்பர் வரவே மாட்டார். இந்த அம்மையப்பர் தான் ஏகன். இந்த ஏகனாக இருக்கிற அம்மையப்பர் அவ்வளோ சிறப்புக்குரியவர். அவருடைய சிறப்பத்தை கருதி தான் திருவாசகத்திலையும் சரி திருமந்திரத்தை தூக்கி நிறுத்துகிறார்கள். இப்போ தமிழ்நாட்டில் அம்மையப்பருக்கு ஒரு பெரிய நல்ல கோயில் இருக்குது, திருச்செங்கோடு. திருச்செங்கோட்டிலையும் அம்மையப்பரை தான் அங்கே முழுமையாக உற்சவராகவும் மூலவராகவும் வைத்து வழிபாடு செய்கிறார்கள். அப்படியானால் தொன்பழமையாக இந்த ஞானத்துக்கெல்லாம் மூலமாக ஏகனாக ரெண்டற்றவனாக இருக்கிற அந்த அம்மையப்பர் திருக்கோலத்தை முதல்ல சொல்லி, சேர்ந்திருந்தேன் சிவமங்கை தன் பங்கனை, எந்த இடத்துல சேர்ந்திருந்தேன் திருவாவடுதுறை தந்துரை, சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நிழலில், சேர்ந்திருந்தேன் சிவநாமங்கள் ஓதியே என்று சிவமாகிய அந்த அறமாக இருக்கக்கூடிய அந்த அரச மரத்தின் கீழே நின்று இந்த சிவநாமங்களை எடுத்து ஓதி சிவபெருமானுடைய பெருமையை நான் 9 தந்திரங்களாக இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறேன், 3000 பாடலில் எடுத்து சொல்லியிருக்கிறேன் என்று அந்த சிறப்பையெல்லாம் இங்கே எடுத்து சொல்லி இந்த பாடலை அவர் நிறைவு செய்திருக்கிறார். திருமூலர் வரலாற்றை தானே எடுத்து சொல்லுகிற முக்கியமான இடம் இந்த இடம். எனவே திருமூலர் இன்றைக்கு 2 இடங்களில் நீங்கள் அவரை பார்க்கலாம். ஒன்று திருவாவடுதுறையில் அவருடைய ஜீவசமாதி இருக்கிறது. அந்த அரச மரத்துக்கு நேர் பின்னாடி அங்கே தான் அவர் இருந்தார். அங்கே தான் 3000 பாட்டை அருளினார். அங்கேயே அவர் ஜீவசமாதி வைத்திருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு நாம் எல்லோரும் சென்று வழிபாடு செய்கிறோம். ஆனால் இன்னொரு கருத்தும் இருக்கிறது. சிதம்பரத்தில் நான் சொன்னேனே ஆதிநாதர் சிவலிங்கம், அந்த உள்பிரகாரத்தில் கோயில், அதுக்கு முன்பே அங்கேயே திருமூலர் இருக்கிறார் என்கிற கருத்தும் உண்டு. எனவே சித்தர் நெறியில் வாழ்கிற சித்தர் பெருமக்கள் இங்கே சென்று வழிபடுவதும், உலகியலாக சென்று நாம் திருவாவடுதுறை சென்று அங்கே வழிபாடு செய்வதும், நாம் வழிபாடு செய்கிற இடம் முக்கியமில்லை, எந்த மனநிலையில் வழிபாடு செய்கிறோம், எந்த உணர்வோடு வழிபாடு செய்கிறோம், எந்த நினைவோடு வழிபாடு செய்கிறோம். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் பெரியவனாகிற இறைவனிடம் நாம் எதையும் கேட்க தேவையில்லை. மாணிக்க வாசகர் சொல்வது போல, வேண்டத்தக்கது அறியோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டி வந்த அயன்மார்க்கு அறியோயினி, நீயா என்னை பணி கொண்டாய், நானும் அதுதான் விரும்பினேன். இனி இந்த பிறப்பில் வேண்டத்தக்க பொருள் ஒன்று உண்டு என்னேன் இறைவா, அதுவும் நின்றன் விருப்பன்றே. அந்த நிலையில் நாம் திருமூலரை வழிபாடு செய்வோம், திருமந்திரத்தை கற்போம், உய்தி பெறுவோம். வணக்கம்.